ஜனவரி 26ஆம் தேதி இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற ஒப்பந்தம் கையெழுத்தானது. இரு நாட்டுக்குமான தடையற்ற ஒப்பந்தத்தை அமெரிக்கா கடுமையாக விமர்சித்திருக்கிறது. இந்நிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான 3வது நாளில் பிரதமர் மோடி பேசியுள்ள வார்த்தைகள்தான் உலக நாடுகளை சற்று உற்றுநோக்க வைத்திருக்கிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரை முடித்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே அண்மையில் தடையற்ற ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் இந்திய நிறுவனங்களுக்கு வணிக சந்தை திறக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். அதே சமயம் ஐரோப்பிய சந்தையில் தரமான பொருட்களை விற்பனை செய்து ஐரோப்பியர்களின் இதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என கூறிய பிரதமர், இதன் மூலம் இளைஞர்கள், மீனவர்கள், விவசாயிகள் என அனைவருக்கும் புதிய கதவுகள் திறந்து இருப்பதாக தெரிவித்தார். அதேபோல இந்த வாய்ப்பை உற்பத்தியாளர்கள் பயன்படுத்திக் கொண்டு சர்வதேச தரத்திலான பொருட்களை உற்பத்தி செய்து ஐரோப்பிய யூனியன் சந்தையை நம் தயாரிப்புகளால் ஆக்கிரமிக்க வேண்டும் என கூறினார்.